வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது. யார் யாரெல்லாம் இந்த 2ஆம் கட்டத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கு. ஸோ வரக்கூடிய தேர்தல் காரணமாக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகையோடைய தொகை உயர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் இதில் பயன்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை வீட்டிலிருந்தே நீங்கள் 2 கிளிக் பண்ணாலே போதும். இந்த ரிஜெக்ட் ஆன பீப்புள்ஸு உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளலாங்க. ஸோ 31/12/2025 இதுவே கடைசி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலைன்னா திரும்பவும் விண்ணப்பிக்க முடியாது மக்களே. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறத்துக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி போடுங்க. 12 லட்சம் மனுக்கள் நிராகரிப்பும் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேல்முறையீடு கண்டிப்பாக செய்யலாம். ஆன்லைன் மூலமாக இந்த மேல்முறையீடை தயவு செய்து விடுங்கள். இப்படி பண்ணால் மட்டும்தான் எஸ்எம்எஸ் வந்துருக்கும், ஆனால் பணம் வந்திருக்காது. பணம் வந்திருக்கும், ஆனால் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக போராடிட்டுருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலம் இந்த மேல்முறையீடை செஞ்சுக்கலாம். ஒரே கிளிக்லேயே போயிட்டு செஞ்சாலே போதுங்க. ஆன்லைன் மூலமாக முறையீடை நீங்கள் செய்து வைத்துக்கோங்க மக்களே. சரி, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை நிராகரிக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரிக்குதுன்னா என்ன காரணத்துக்காக உங்களுக்கு நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றதையும் உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றதையும் நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். அதை பொறுத்து உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஸோ தயவு செய்து விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். திட்டத்தின் நோக்கம் மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும், அலுவலக பயனாளர் குறியீட்டை உருவாக்குக, கடவுச்சொல்லை உருவாக்குங்க. ஸோ உள்நுழைந்து இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தவறுதலாக போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே கிளியராக திரும்பவும் வாய்ப்பு கொடுங்க. ஸோ அடுத்து 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதாகும். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை குறை தீர்ப்பு விண்ணப்பதாரர்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி மாற்றிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும், குடும்ப அட்டை எண் கொடுக்கணும், மகளிர் உரிமை தொகை நம்பர் இருந்தால் அதையும் கொடுக்கணும், விண்ணப்பதாரருடைய பெயர் கொடுக்கணும். உங்களுக்கு ஓடிபி வரும். ஏதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா குறிப்பு எழுதி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம். ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படுவதாக அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பங்கள் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற தாசில்தார் மகளிர் உரிமை தாசில்தார்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நமக்கு கிளாரிட்டியோடு சொல்கிறாங்க. நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், என்னுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்னு போட்டு உங்கள் அட்டை எண்ணங்க குடும்பத்தின் கலவையாக உறுப்பினராக நான் உண்ணேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமை தொகையினை கோரி விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம் வருமான வரி செலுத்துவதாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வருமான வரி செலுத்துவதில்லை மற்றும் 4 சக்கர வாகனமும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரிடத்திலும் இல்லை. ஆகவே மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை கோரி இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் அந்தந்த தாசில்தார் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய பெயர், உங்கள் அட்ரஸ், இந்த மாதிரி நீங்கள் மனுக்களை கொடுக்கலாம். அதுவும் தனி வட்டாட்சியர் இருக்காங்க மகளிர் உரிமை தொகைக்காக. ஸோ அந்த வட்டாட்சியர் தாசில்தார்கிட்டையே நீங்கள் கொடுத்தா உங்களுடைய மனு சீராய்வு செய்து 2 இல்லை 3 நாட்களில் உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும் மக்களே. ஸோ அதுதான் இதை கிளாரிட்டியோடு செஞ்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை தயவு செய்து மிஸ் பண்ணிவிடாதீங்க. இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கெல்லாமே டபுள் ஆக போகுது. வருஷத்துக்கு 2,000 ரூபா கொடுக்க போகுது, மாதத்துக்கு 2,000 ரூபா கொடுக்க போகிறாங்க மகளிர் உரிமை தொகை. இதை பெற நீங்கள் தயாராகிக்கோங்க மக்களே. ஸோ மகளிர் உரிமை தொகையே ஏதாவது பணம் வரவில்லை, மேல்முறையீடு எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓடிபி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவைகள் அனைத்துமே நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு செக் பண்ணி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதில் ஒன்றுங்க. ஸோ நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை திட்ட சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது. யார் யாரெல்லாம் இந்த இரண்டாம் கட்டத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வர இருக்கு. ஸோ வரக்கூடிய தேர்தல் காரணமாக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகையோடைய தொகை உயர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் இதில் பயன்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை வீட்டிலிருந்தே நீங்கள் 2 கிளிக் பண்ணாலே போதும். இந்த ரிஜெக்ட் ஆன பீப்புள்ஸு உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளலாங்க. ஸோ 31/12/2025 இதுவே கடைசி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலைன்னா திரும்பவும் விண்ணப்பிக்க முடியாது மக்களே. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறத்துக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி போடுங்க. 12 லட்சம் மனுக்கள் நிராகரிப்பும் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மேல்முறையீடு கண்டிப்பாக செய்யலாம். ஆன்லைன் மூலமாக இந்த மேல்முறையீடை தயவு செய்து விடுங்கள். இப்படி பண்ணால் மட்டும்தான் எஸ்எம்எஸ் வந்துருக்கும், ஆனால் பணம் வந்திருக்காது. பணம் வந்திருக்கும், ஆனால் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக போராடிட்டுருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலம் இந்த மேல்முறையீடை செஞ்சுக்கலாம். ஒரே கிளிக்லேயே போயிட்டு செஞ்சாலே போதுங்க. ஆன்லைன் மூலமாக முறையீடை நீங்கள் செய்து வைத்துக்கோங்க மக்களே. சரி, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை நிராகரிக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரிக்குதுன்னா என்ன காரணத்துக்காக உங்களுக்கு நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றதையும் உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றதையும் நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். அதை பொறுத்து உங்களுடைய விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஸோ தயவு செய்து விண்ணப்பத்துடைய நிலை என்ன அப்படின்றத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். திட்டத்தின் நோக்கம் மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும், அலுவலக பயனாளர் குறியீட்டை உருவாக்குக, கடவுச்சொல்லை உருவாக்குங்க. ஸோ உள்நுழைந்து இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தவறுதலாக போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே கிளியராக திரும்பவும் வாய்ப்பு கொடுங்க. ஸோ அடுத்து 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதாகும். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை குறை தீர்ப்பு விண்ணப்பதாரர்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி மாற்றிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும், குடும்ப அட்டை எண் கொடுக்கணும், மகளிர் உரிமை தொகை நம்பர் இருந்தால் அதையும் கொடுக்கணும், விண்ணப்பதாரருடைய பெயர் கொடுக்கணும். உங்களுக்கு ஓடிபி வரும். ஏதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா குறிப்பு எழுதி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம். ஸோ கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படுவதாக அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பங்கள் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற தாசில்தார் மகளிர் உரிமை தாசில்தார்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நமக்கு கிளாரிட்டியோடு சொல்கிறாங்க. நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், என்னுடைய குடும்ப அட்டை எண் அப்படின்னு போட்டு உங்கள் அட்டை எண்ணங்க குடும்பத்தின் கலவையாக உறுப்பினராக நான் உண்ணேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமை தொகையினை கோரி விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம் வருமான வரி செலுத்துவதாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வருமான வரி செலுத்துவதில்லை மற்றும் 4 சக்கர வாகனமும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரிடத்திலும் இல்லை. ஆகவே மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை கோரி இந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் அந்தந்த தாசில்தார் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய பெயர், உங்கள் அட்ரஸ், இந்த மாதிரி நீங்கள் மனுக்களை கொடுக்கலாம். அதுவும் தனி வட்டாட்சியர் இருக்காங்க மகளிர் உரிமை தொகைக்காக. ஸோ அந்த வட்டாட்சியர் தாசில்தார்கிட்டே நீங்கள் கொடுத்தா உங்களுடைய மனு சீராய்வு செய்து 2 இல்லை 3 நாட்களில் உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும் மக்களே. ஸோ அதுதான் இதை கிளாரிட்டியோடு செஞ்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை தயவு செய்து மிஸ் பண்ணிவிடாதீங்க. இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கெல்லாமே டபுள் ஆக போகுது. வருஷத்துக்கு 2,000 ரூபா கொடுக்க போகுது, மாதத்துக்கு 2,000 ரூபா கொடுக்க போகிறாங்க மகளிர் உரிமை தொகை. இதை பெற நீங்கள் தயாராகிக்கோங்க மக்களே. ஸோ மகளிர் உரிமை தொகையே ஏதாவது பணம் வரவில்லை, மேல்முறையீடு எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓடிபி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவைகள் அனைத்துமே நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு செக் பண்ணி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதில் ஒன்றுங்க. ஸோ நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை திட்ட சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.